தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐ ராமலிங்கம் என்பவர்களை படுகொலை செய்ததை நம்ம பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், ஏற்கனவே குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களை அவங்க எல்லாருமே தலைமறைவாக இருந்தார்கள். அப்படி தலைமறைவாக இருந்ததில் ஒரு ஆளை இன்னைக்கு போலீஸார் கைது செய்திருக்காங்க. அது என்ஐஏ போலீஸ் கைது செய்திருக்கிறது. முகமது அலி ஜின்னா என்பவரை கைது செய்திருக்கிறது. இந்த முகமது அலி ஜின்னா என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா, பூம்பாறை பேலஸ் அப்படிங்கிற இடத்துல, அதாவது கொடைக்கானலில் கூடிய ஒரு காட்டேஜ் அவருடைய சொந்தமாக அவர் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்போ இந்த ராமலிங்கம் வழக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய குற்றவாளியான சாகுல் ஹமீதை அந்த இடத்துல தான் நான் மறைந்திருந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்காக தான் ஒரு வழக்கிலையும் அவர் சேர்க்கப்பட்டார். இப்போ அந்த ஆளை தான் இப்போ கைது செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சாகுல் ஹமீது கைது செய்யப்படவில்லை. அதையும் பார்க்கணும். இந்த பங்களாவை என்ஐஏ இப்போ சர்ச் பண்ண பொழுது அது வரைக்கும் அவர் அங்கே தான் தலைமறைவாக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அப்போ சர்ச் பண்ணும்போது முக்கிய ஆவணங்கள் எல்லாமே அங்கே கிடைத்திருக்கிறது. அந்த ஆவணங்களை எல்லாமே இன்றைக்கி காவல்துறை என்ஐஏ போலீஸார் கைப்பற்றிருக்கிறார்கள். இன்னும் அதில் 5 பேர் தலைமறைவாக இருக்கார்கள். இந்த முகமது அலி ஜின்னா அவன் இப்போ கைது செய்து இப்போ விசாரணை செய்யும் பொழுது, திருபுவனம் அந்த பகுதிகளில் சுற்றி உள்ள பகுதிகளில் ஆதி திராவிடர்களை நாங்கள் முஸ்லீம்களாக மூளைச்சலவை செய்து மதம் மாற்றத்தை செய்து கொண்டிருந்தோம், அதை தடுத்தார் ராமலிங்கம், அதனால் நாங்கள் அவரை கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே தேனியில் இருக்கக்கூடிய அறிவகத்தில் வைத்து தான் இதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆமாம், அதில் என்ன அப்படின்னா, இவர்கள் மதமாற்றம் செய்வதற்கு வந்த வண்டிங்கக்கூடியது அந்த அறிவகத்துக்குள்ளே உள்ள வண்டி தான். அந்த வண்டியில் இவங்க வரும்போது தான் ராமலிங்கம் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டுக்கிட்டு இவர் நீ முதல்ல ஊரை விட்டு வெளில போன்னு சொல்கிறார். இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவம். உடனே இவர் கொல்லப்படும் போது அந்த அறிமுகம் அதில் சம்மந்தப்பட்டிருக்குங்கக்கூடியது மிகவும் தெளிவாச்சு. இன்னொரு இந்த வழக்கில் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா, பூம்பாறையில் இவர் ரிசார்ட் வச்சுருக்கார். ஏற்கனவே இப்போ பிஎஃப்ஐயை தடை செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தாச்சுன்னா பல இடங்களில் ஸ்ட்ராட்டஜிக்காக ரியல் எஸ்டேட்டில் பிஎஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் பல இடங்கள் மாட்டிச்சு. அது ஏதோ க்ரீன் சம்திங்னு அந்த வேலின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இதெல்லாம் அந்த நேரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ராட்டஜிக்காக பல இடங்களில் துலுக்கர்கள் ரெசார்ட்டு லாட்ஜு கட்டும்போது உண்மைக்குமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தொழிலை நடத்துபவருக்குள்ள தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இது 2வது இன்சிடெண்ட். ஒன்று க்ரீன் வேலி அங்கே மாட்டுது, இங்கே இப்படி மாட்டுது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சாதாரண ரெசார்ட்டு தான். அப்போ இதில் உண்மைக்குமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யார்? ரைட்டா? அடுத்தது ராமலிங்கம் கொலை செய்பவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அன்றைக்கி சொன்னாங்க. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, டைரெக்டாக அந்த இதோட பேர் அதில் அந்த அமைப்புக்குள்ள பேர் அறிவகத்துக்கு வரல, அதனால் அறிவகத்துக்குள்ளே சீலை உடைக்கலான்னு கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இப்போ நீங்கள் அந்த அறிவகத்தோடு வண்டி அதில் தான் போய் காலில் அவன் பண்ணுறான். உடனே அன்றைக்கி நைட்டு மர்டர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கொலை செய்கிறார்கள். ஏற்கனவே தாவாங்கக்கூடிய பேரில் ஊராக இந்த வேலையை இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இவன் சொல்லக்கூடிய அந்த அறிவகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் 2007, 8, 9 வாக்கில் அவர் எழுதின லெட்டர் என் கையில் இருக்கு. அதில் 1.5 மாதத்தில் நாங்கள் இவ்வளோ பேரை நாங்கள் மதம் மாற்றியிருக்கோம் அப்படின்னு அவர் எழுதினது. அதை ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகக்காரர் ஒருத்தருக்காக வேண்டி அவர் இந்த லெட்டரை எழுதினது. அதோட காப்பி கூட நம்ம கையில் இருக்குது. அப்போ இந்த தாவா பணியில் தொடர்ந்து இந்த மாதிரியான அமைப்புகள் வேலை செய்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்குது. தெளிவானது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி காலையில் அந்த அறிவகத்தில் உள்ள வண்டி தான் வந்திருக்கு. சாங்கியால் இந்த சம்பவமும் நடக்குது. அப்போ அதே பேரில் இல்லைங்கிறதுனால நான் விட்டுடுறேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு பல சந்தேகம். இந்த ஜுடிஷியரிக்கு மேலே உள்ள நம்பிக்கைகள் போவதற்கு இதெல்லாம் தான் காரணமாகுது. இப்போ நான் ஒரு சொத்தை வேற ஒரு ஆள் பேரில் வாங்குகிறேன். அந்த ஆள் பேரில் நான் சொத்து வாங்கியிருக்கேன். ஆனால் நீ திருடின பைசா இவர் வீட்டில், அந்த வீடு உன் பேரில் இல்லை, அதனால் அந்த வீடு திருட்டு சொத்து ஆகாது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கள்ல. அப்படி விசாரணை நடத்து, இப்படி விசாரணை நடத்துன்னெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களே. அப்போ இந்த வழக்கு வரும்போது மட்டும் அறிவகத்துக்கு இப்படி கொடுத்தீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இனி பாருங்கள், மறுபடி அதே வழக்கு இப்போவும் அந்த அறிவக சம்பந்தம் இருக்குது. அறிவகம் எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் இருக்குது, முத்தையம்பட்டில் இருக்குது. முத்தையம்பட்டிலேருந்து கொடைக்கானல் பக்கமாக இல்லையா? ஆமாம், அப்படி தானே போகணும். போயிட்டு போய் வத்தலை கொண்டு போய் அப்படி மேலே ஏற வேண்டியது தானே.
அப்போ இதோட ப்ராக்சிமிட்டியை பாருங்கள். அப்போ இது எல்லாம் சுற்றி இது மட்டும் இல்லை, இதே அறிவகம் இதுக்கு முன்னாடி மனிதநீதி பாசறைங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது அந்த மனிதநீதி பாசறை தான் பின்னாடி பிஎஃப்ஐயாக உருவெடுக்குது தமிழ்நாட்டில். அங்கே பக்கம் கர்நாடகா ஃப்ரண்ட் ஆஃப் டிக்னிட்டி, பிடிபி இதெல்லாம் சேர்ந்து வந்தது. நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை மனிதநீதி பாசறை. ஸோ இது எது இந்த மனிதநீதி பாசறை? சிமியிலிருந்து வெளில வந்தவன். அப்புறம் மனிதநீதி பாசறை ஆகக்கூடியது பிஎஃப்ஐ. சிமி ஏற்கனவே தடை செய்யப்பட்டது, பின்னாடி பிஎஃப்ஐயும் தடை செய்யப்பட்டது. அதோடையும் இந்த அறிவகம் சம்பந்தப்பட்டிருந்தது, பிஎஃப்ஐயுடனும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இவ்வளவு வருஷம் இருக்குது. அப்புறமும் நம்ம நீதிமன்றம் டைரெக்டாக பிஎஃப்ஐயோட அது இல்லை, அதனால் அதை திறந்து விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திலே நான் சொன்னேன், இந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட நேரத்தில் உடனேயும் அறிவகம் சீல் வைக்கப்படவில்லை. அது சீல் வைக்கப்படவில்லை ஏன்னு சொல்லி நம்ம ஸ்ரீ டிவியிலும் அடுத்த நாளே கேட்க வேறு செய்தோம்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் தான் அது சீல் வைக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே தமிழ்நாடு அரசு ஸ்விஃப்டாக அந்த வேலையை செய்யவில்லை. அப்போது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை இருக்குது. அப்போது நம்ம அன்னைக்கு அதை அறிவகத்தை திறந்து விடுவதற்கு உத்தரவு பிறப்பித்த ஜட்ஜ் இப்போ இன்னும் இந்த மாதிரி பல இப்போ அதில் இந்த மாதிரியான குரூப்பில் இவர்கள்லாம் தான் இன்றைக்கி விஸ்வரூபத்துக்கு சண்டை போட்டாங்க. இப்போ இந்த குரூப்புகளில் ஒருத்தந்தான் இப்போ இங்கே தேட்டர்லேயே எரிஞ்சிருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரியான நஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி தவறான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஜட்ஜுகளும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குகள் வரும்போது ஏதாவது அதுக்கு முன்னாடி போலீஸோடு இந்த இன்வெஸ்டிகேஷனால தான் இந்த பிரச்சனை வளர்ந்தது, அதிகாரிகள் இப்படி சரியில்லாமல் இருந்த காரணத்தினால தான் இதெல்லாம் நடந்துன்னு கோர்ட்டில் அப்பப்போ சொல்கிறாங்கல்ல. அப்சர்வேஷன் கீழ்கோர்ட்டில் இந்த மாதிரியான ஜட்ஜுகள் பயந்து கொடுக்கக்கூடியது இல்லைன்னு சொன்னால் விவரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளும் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்ததுன்னு பயங்கரவாத வழக்குகளில் மேல்முறையீடுகளில் இதுவரை எந்த ஜட்ஜுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ மேலே இருக்கிற போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரனை காப்பாற்றுறான்னு எல்லாம் அப்சர்வேஷன் சொல்கிறவங்க ஜுடிஷியரியை காப்பாற்றுகிறார்கள்னு நம்ம அப்சர்வேஷன் சொல்லலாமா? கொடுக்கணும்ல. நீங்கள் எல்லாத்துக்கும் நியாயமானவர்கள்ல. அப்போ இந்த கேள்வியும் நம்ம மனசில் வரும்ல. இது தவிர இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மதம் மாற்றத்தை தடுத்ததனால் ராமலிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதே மாதிரி மதம் மாற்றம் செய்து மக்களை மூளைச்சலவை செய்து இது இவருக்குள்ள வாக்குமூலம். இன்றைக்கி அதே இதற்காக ஹெச்யூடியை தேர்ந்த 6 பேர் மேலே இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மதமாற்றம் செய்கிறோம், மூளைச்சலவை செய்கிறோம், அவர்களை தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதே விஷயத்துக்காக என்னையே இன்றைக்கி ஒரு 6 பேருக்கு ஹெச்யூடி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. பாகிஸ்தான் கூட தொடர்பு, அவங்க பாகிஸ்தானுடனும் தொடர்புகள் இருந்தார்கள் அப்படிங்கக்கூடியது இன்றைக்கி அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. அது இன்னொரு கேஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், இது எல்லா கேஸுக்கும் இடையில காமன் லிங்க் இருக்க தானே செய்யுது. அப்போ இவன் வேற அவன் வேறன்னு இல்லை. அதுதான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு ரேடிக்கலைசிங் இஸ்லாமிக் நெட்வொர்க்குங்கக்கூடியதை ரேடிக்கலைசேஷன், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது கஸ்வத்துல் ஹிந்த், அதாவது இந்தியாவை துலுக்க நாடாக்கணும். இது என்ன ஹதீஸில் சொல்லியிருக்கு. இதுக்காகத்தான் நம்ம வேலை செய்கிறோம், இந்தியாவை ஒழிக்கணும். இது எல்லாவனுக்கும் காமன். அதனால தான் நான் துலுக்குன்னு சொல்கிறேன், இஸ்லாம்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இஸ்லாம்னு இருக்கிறதுனால தானே இந்த வார்த்தை வருது. நான் உலகத்தில் எல்லாவனும் உம்மாவை சேர்ந்தவன். அப்போ முந்தானத்துக்கு வரை இருந்த அருணாசலமும் பாண்டிகுமாரும் ஜரவணனும் யார்? எனக்கு இப்போ காஃபியர் ஆயிடுறான். இந்த எண்ணப்போக்கை ஏற்படுத்துறது அந்த இஸ்லாம்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எண்ணப்போக்கை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்ததுனால 1000 சண்டை அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இதை மதக்கடமையாக அவன் நினைக்கிறான். இவன் மதக்கடமையாக நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு திருப்பி. அதனால் இன்றைக்கி உள்ள இந்த ராமலிங்கம் வழக்கில் இன்னும் 5 பேர் இன்னும் அட்லார்ஜ். அப்போ இவ்வளோ நாள் அவனை நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. அப்போ இவ்வளோ நாள் அவர்களை காப்பாற்றுபவர்கள் யார் மறைச்சி வச்சுருக்காங்க? சரி, மறைச்சி வச்ச இடத்துல உள்ள மசூதிக்கு தான் அவன் தொழுகைக்கு போவானே. வேறு எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்க அப்படி கண்ணில் எண்ணெயை விட்டு தேடுறீங்களே. அப்போ இந்த மசூதி ஏரியாக்களில் தேடுவதற்கு உங்களை எது தடுக்குது? அப்போ அதெல்லாம் நோகோ ஜோன்ஸா? இந்த கேள்வியெல்லாம் வரும்ல நிச்சயமாக. ஸோ அதனால் தமிழ்நாடு பயங்கரவாதத்தின் தலைமையிடமாக மாறிவிட்டதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அது மறுபடி இந்த
வாக்குமூலத்திலையும் இந்த கைதிலையும் இன்றைக்கி உள்ள ஹெச்ஓடிக்கு மேலே உள்ள சார்ஜ் ஷீட்லேயும் நிரூபணமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன்.